திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரசித்தி பெற்ற நாழி கிணற்றை புதுப்பிக்கும் பணிகள் தொடக்கம். பக்தர்கள் நாழி கிணறு தீர்த்தத்தில் நீராட கோவில் நிர்வாகம் மாற்று ஏற்பாடு. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் சிறந்த பரிகால ஸ்தலமாகவும் விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து வருகை தந்து சுவாமியை தரிசனம் செய்வார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் நீராடி கடற்கரையோரம் உள்ள நாழி கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடிவிட்டுதான் முருகனை வழிபாடு செய்வது வழக்கம். திருச்செந்தூரில் உள்ள நாழி கிணறு தீர்த்தத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாழி கிணற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி நடப்பதால் மின் மோட்டார் மூலம் தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் நிரப்பி பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. இப்பணிகளில் ஒரு பகுதியாக நாழி கிணற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்கவும் பக்தர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கவும் பணிகள் துவங்க வேண்டியுள்ளது. எனவே நாழி கிணற்றிலிருந்து மின் மோட்டார் மூலம் தீர்த்த தொட்டியில் நிரப்பி அதன் மூலம் பக்தர்களுக்கு நாழி கிணறு தீர்த்தம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நாழி கிணற்றை நல்ல முறையில் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதற்காக பக்தர்களுக்கு நாழி கிணறு தீர்த்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாட்டிற்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் கோவில் முன்புள்ள நாழி கிணறு மூடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பக்தர்களின் வசதிக்காக மின் மோட்டார் மூலம் நாழி கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு வெளியே உள்ள வாட்டர் டேங்கில் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. அதில் கோவில் பணியாளர்கள் மூலம் தண்ணீர் வாளியில் சேகரிக்கப்பட்டு பக்தர்கள் நீராடி வருகின்றனர். Cari.